மின்சாரத்துறையில் 12,500 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மின்சாரத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் நிர்மல்குமார் 17 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி நடப்பாண்டில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் TNPSC மூலம் 2,558 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் 5,000 திறன் சார்ந்த மற்றும் 5,000 திறன் சாராத பணியாளர்கள் என 10,000 பேரை 5 ஆண்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் விவசாயிகளுக்கு புதிதாக 50,000 மின் இணைப்புகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்தார். சென்னையில் மின்தடை ஏற்படும் பொழுது அருகில் உள்ள துணை மின் நிலையங்களில் இருந்து மின் விநியோகம் செய்யும் வகையில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளைய சுற்றுத்தர அமைப்புகளாக மாற்றப்படும் எனவும், நீட்டிப்பு அல்லது மேம்பாட்டு பணி தேவைப்படாத புதிய வீட்டு மின் இணைப்புக்கு கள ஆய்வு இல்லாமலேயே அனுமதி வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். மின்சாரத்துறை தொடர்பான புகார்களை பதிவு செய்ய புதிய வாட்ஸ்அப் சாட்பாட் உருவாக்கப்படும் எனவும், மின் வாரியத்தில் பணியிட மாறுதல் கலந்தாய்வை இணைய வழியில் நடத்த மென்பொருள் உருவாக்கப்படும் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்தார். ஆக்ரா ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் சென்னை அருகே கூடுவாஞ்சேரியில் உள்ள வீட்டில் வைத்து ஒடிஷா பெண் வெட்டி சமைக்கப்பட்ட திடுக்கிடும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா ரயில் நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூட்கேஸ் ஒன்றில் பெண்ணின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் இக்கொடூர சம்பவம் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி மசூதி தெருவில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் நடைபெற்றது தெரியவந்துள்ளது. கொல்லப்பட்டவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பெண் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நடந்த வீட்டிற்கு சென்று கூடுவாஞ்சேரி போலீசார் பூட்டை உடைத்து ஆய்வு செய்தபோது அங்கிருந்த காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. அந்த வீட்டில் ஒடிசாவைச் சேர்ந்த 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் என 3 பேர் தங்கி வந்துள்ளனர். சம்பவத்தன்று அப்பெண்ணை கொலை செய்து உடலை மின்விசிறியில் கட்டி தொங்கவிட்டு எலும்பு மற்றும் சதைகளை தனித்தனியாக வெட்டி எடுத்துள்ளனர். பின்னர் பெரிய பாத்திரத்தில் மைதா மாவு மற்றும் காய்கறிகளை சேர்த்து சமைத்ததாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொலை சம்பவம் தொடர்பாக கூடுவாஞ்சேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். தென்காசியில் எலுமிச்சை விலை கிடுகிடுவென உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புளியங்குடி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் எலுமிச்சை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு விளையும் எலுமிச்சை பழங்கள் புளியங்குடி சந்தை மூலம் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையான நிலையில் தற்போது விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் எலுமிச்சைக்கான தேவை அதிகரித்துள்ளது. அதே நேரம் தொடர்ந்து வீசும் காற்றால் செடிகளிலிருந்து பழங்கள் உதிர்ந்து சந்தைக்கு வரத்தும் குறைந்துள்ளது. இதனால் தற்போது 1 கிலோ எலுமிச்சை 170 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தரத்தை பொறுத்து ஒரு பழம் 10 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரை விற்பனையாகிறது. காய்கள் விழுந்ததுனால இப்போ வரவு குறைவாக இருக்குது. ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு, கேரளா மற்ற மாவட்டங்களுக்கு தேவை இருக்கிறதுனால விலைகள் கொஞ்சம் கூடுதலாக போகுது. விவசாயிகள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. வரும் நாட்களில் சுபமுகூர்த்தங்கள் மற்றும் ஓணம் பண்டிகை உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற இருப்பதால் எலுமிச்சைக்கான தேவை மேலும் அதிகரித்து விலை உயர வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்ட காரை திமுக உறுப்பினர்கள் வாங்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேட்புமனுவில் கூறிய தகவல்களின் அடிப்படையில் பின்தங்கிய உறுப்பினர்களுக்கு கார் வழங்க அவர் வலியுறுத்திய நிலையில் சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறதில்லை. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். அதுதான் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆகவே இல்லாதவங்க கொடுக்கணும் வேணும்னு சொல்ல எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துள்ளோம். 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பல ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்பெல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படிதான் இருந்தது. காரு எங்களுக்கு வேணான்னு சொன்னதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க. கொடுத்தேன்னு சொல்றாரு. ஒரு உள்ளாட்சி துறையில சேர்மனா இருக்கிறவரு, 30 பஞ்சாயத்தை பாக்குறவரு, 30 பஞ்சாயத்தை நிர்வாகத்தை பாக்குறவரு,
சார், செக் பவர் உங்களுக்கு இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கா? உள்ளாட்சி பிரதி தலைவருக்கு செக் பவர் உண்டு. அரசு துறைகளில் தவறு நடந்ததற்கான ஆதாரங்களுடன் தனது மேசையில் 3 கோப்புகள் உள்ளதாக முதலமைச்சர் விஜய் கூறியிருந்த நிலையில் அதனை திறப்பதில் என்ன தயக்கம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்கில் அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் திறந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். ஜோசியம்னு சொன்னாரு, ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி சொன்ன, அவர் ஆதாரத்தை எடுத்துட்டு போறாரு அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமா இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். தொகுதி மறுவரையறை தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்ற நிலையில் தொகுதி எண்ணிக்கையில் மாற்றம் செய்யாத வகையில் மறுவரையறை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். 543 MP சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 MP சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். சதர்ன் கவுன்சில் மீட்டிங்ல இன்டர்ஸ்டேட் இஷ்யூ, சதர்ன் கவுன்சிலிங் மீட்டிங்ல என்ன தேவையோ அது குறித்து மட்டும்தான் அங்கே பேச முடியும். ஏன்னா அது தவிர்த்து பேச முடியும். அது குறித்து நம்மளுடைய கருத்தை அங்கே வலியுறுத்தோம். அதில் என்னென்ன வேற மாதிரியான கோணங்களில் திசை திருப்பி வெளியிடப்பட்டதால் உடனடியாக வெளியே நான் அப்போவே ப்ரெஸ் மீட்ல இது அந்த நிலைப்பாடு குறித்து, தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து அப்போவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. ஒருவேளை மாற்றம் வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 7.18% குறையாமல் எங்களுடைய பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. அந்த நேரு கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், 7.18 மெயின்டைன் பண்றோம், அதான் திமுக நிலைப்பாடு. 50% அதிகமான உறுப்பினர்கள் கொடுக்கணும்னு சொன்னாலும் எதிர்த்து நிக்கணும். இதுதான் திமுக அந்த காலத்தில் எதிர்த்து நின்னுக்குங்கிறத பதிவு பண்றோம். அது எதிர்த்து நிக்கணும். அவ்வளவுதான். தொகுதி மறுவரையறை வேண்டும் என சட்டப்பேரவையில் அதிமுக, பாமக, பாஜக உறுப்பினர்கள் பேசிய நிலையில் திமுகவின் நிலைப்பாட்டை முன்னாள் அமைச்சர் ரகுபதி எடுத்துரைத்தார். டிசம்பரோட முடியுது, இந்த ஆண்டு டிசம்பரோட முடியுது. மீண்டும் மத்திய அரசு சட்டம் கொண்டாந்து எக்ஸ்டெண்ட் பண்ண தான் உண்டு. இல்லைன்னா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்தால் இப்போ இருக்கிறதோட நம்ம குறைஞ்சி போயிடும். இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் 39னா இப்போ இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுத்தால் குறைஞ்சி போயிடும். இந்த டிசம்பரில் முடியும் போது அதுக்கப்புறம் இந்த நிலையே தொடர்ந்தா மக்கள் தொகையுடைய அடிப்படையில் வரும்போது நமக்கு ஒரு இழப்பு வந்துடக்கூடாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். 1976, 2002 இந்த 2 ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் வற்புறுத்தித்தான் தொடர்ந்து 25 ஆண்டுகள் இது நீடிக்கட்டும் என்கின்ற சட்டத்தை, அந்த திருத்தத்தை கொண்டு வந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டை அடமானமும் வைக்காது, அடகும் வைக்காது. 7.18 என்கின்ற அந்த சதவிகிதம் குறையக்கூடாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. காங்கிரஸ் ஃபேர் டிலிமிட்டேஷன் வேணும்னு பார்லிமெண்ட்ல போராடினாங்க. இப்போ ஏன் நோ டிலிமிட்டேஷன் மாறுறீங்க? நிலைப்பாடை ஏன் மாத்துறீங்க? ஃபேர் டிலிமிட்டேஷன் வேணும் தான் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலேயே வெளியில போராடினாங்க. லட்சக்கணக்கான மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்ப குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இந்த மின் கட்டணத்தினுடைய குளறுபடிகளால் உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கு
உடனடி தீர்வை எட்டுவதற்கு இந்த அரசு தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த பேரவையின் வாயிலாக நான் வலியுறுத்துகின்றேன். மின் கட்டணம் உயர்வு குறித்த புகார்கள் தொடர்பாக பேரவையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசிய காட்சிகளே இவை. அதனைத் தொடர்ந்து மின் கட்டண உயர்வு தொடர்பாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்தார். தேர்தல் அந்த மாதங்களில், அதாவது ஏப்ரல் மாதங்களில் அவங்க அசஸ்மெண்ட் எடுக்காமல் முந்தைய ரீடிங்கில் பல இடங்களில், பெரும்பாலான இடங்களில் முந்தைய ரீடிங், அதாவது ஜனவரி மாதம் என்ன என்ன ரீடிங் எடுத்தப்பட்டிருக்கோ அதையே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் பெரும்பாலான இடங்களில். ஸோ நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு எல்லாம் மேனுவலாக கண்டிப்பாக ரீடிங் எடுக்கணும், எல்லாம் அசஸ் பண்ணி பண்ணுறப்போ அப்போ நேரடியாக போகும் பொழுது கடந்த 4 மாதங்களும் ஏன்னா அந்த ரீடிங் எல்லாம் மொத்தமாக வரும் பட்சத்தில் நிறைய இடத்துல அந்த மிஸ் மேட்ச் இருக்குது. மின்சாரத்துறையில் ஆள் பற்றாக்குறை இருந்ததாகவும் அவர் கூறினார். மற்ற துறையில் இருந்தப்போ அவர் வேலைக்கு அதிகமாக ஆள் எடுக்கக்கூடியவர் தான். ஆனால் இந்த துறைக்கு வந்த பிறகு போக்குவரத்தில் இருந்தப்போ நிறைய ஆட்களை வேலைக்கு எடுத்திருக்கிறார். அதெல்லாம் எடுத்தது போனவரில் நல்ல சிறப்பாக வேலைக்கு ஆள்களை எடுக்கக்கூடியவர் தான் அந்த முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர். அமைச்சரின் பேச்சு சரியானதல்ல என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எதிர்ப்பு தெரிவித்தார். டெல்லியில் ராகுல் காந்தி தர்ணா. ஐபோன் மோகத்தால் ஒரே குடும்பத்தின் 3 உயிர்கள் பறிபோனது. தவறு செய்த தந்தையை காட்டி தந்த சிறுவன் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்தின் போது பெல்லட் குண்டுகள் தாக்குதல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யக்கோரி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தர்ணாவில் ஈடுபட்டார். டெல்லியில் கடந்த ஜூலை 20ஆம் தேதி மாணவர்கள் போராட்டம் நடத்திய போது போராட்டக்காரர்கள் மீது பெல்லட் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் சாகில் லோட்சப் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். இது தொடர்பாக கடந்த 14ஆம் தேதி அவர் டெல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இதுவரை புகார் எண் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே அந்த இளைஞருடன் காவல்துறை துணை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த ராகுல் காந்தி பெல்லட் குண்டு தாக்குதல் குறித்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரது கோரிக்கை ஏற்கப்படாத நிலையில் அந்த அலுவலகம் முன்பாக அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக அவர் தர்ணாவில் ஈடுபட்டார். அவருடன் பிரியங்கா காந்தியும் இணைந்து கொண்டார். தொடர்ந்து பெல்லட் குண்டு தாக்குதல் தொடர்பாக யார் பெயரையும் குறிப்பிடாமல் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து தர்ணா கைவிடப்பட்டது. இன்றைய டிஜிட்டல் யுகத்தின் அதீத எதிர்பார்ப்புகள் எத்தகைய விபரீதங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதற்கு சாட்சிதான் இந்த காட்சி. மகாராஷ்டிராவின் ஜால்டாபாட்டா பகுதியைச் சேர்ந்தவர் முரளிதர் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். முரளிதரின் 19 வயது மகன் குணால் தந்தையிடம் ஐபோன் வாங்கி தருமாறு கேட்டுள்ளார். குடும்ப சூழ்நிலை காரணமாக முரளிதர் ஐபோனை வாங்கித் தரவில்லை என தெரிகிறது. இதனால் கோபித்துக் கொண்டு அருகே இருந்த காவடியா மலைப்பகுதிக்கு சென்ற குணால் தற்கொலைக்கு முயன்றார். அவரை பின்தொடர்ந்து சென்ற தந்தை முரளிதர் அவரை காப்பாற்ற முயன்றார். அப்போது இருவரும் பல அடி ஆழ பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்தனர். இச்சம்பவத்தை நேரில் பார்த்து கொண்டிருந்த முரளிதர் மனைவியும் அதே இடத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். ஆடம்பர தேவைகளுக்காக ஆசைப்பட்டு அடம்பிடிக்கும் பிள்ளைகளும் அதை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கும் பெற்றோரும் சிந்திக்க வேண்டிய நிகழ்வாக அமைந்துள்ளது இச்சம்பவம். கேரள மாநிலம் கோட்டயத்தில் காரில் சென்ற போதை ஆசாமி நடுரோட்டிலேயே காரை நிறுத்திவிட்டு குரட்டிவிட்டு தூங்கி பலரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய காட்சிதான் இது. போக்குவரத்து நிறைந்த அதிரம்புழா தேவாலயம் சந்திப்பு அருகே கார் ஒன்று சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் ஹாரன் அடித்தும் அந்த கார் அங்கிருந்து நகரவில்லை. அவ்வழியாக வந்த அரசு பேருந்தும் கடந்து செல்ல முடியாமல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் காரின் அருகே சென்று பார்த்தபோது அதை ஓட்டி வந்தவர் சீட் பெல்ட் போட்டுக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு கொதித்தெழுந்தனர். அதிக சத்தத்துடன் உள்ளே பாடலை வைத்துக் கொண்டு ஹாயாக தூங்கியவருக்கு வெளியே நடப்பது எதுவுமே தெரியவில்லை. மேலும் பொதுமக்கள் காரை ஆட்டி உலுக்கிய போதும் போதை நபர் எந்தவித சலனமும் இன்றி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துள்ளார். உடனே அங்கு வந்த காவல்துறையினர் மதுபோதையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அத்துடன் காரை பறிமுதல் செய்து ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும் மோட்டார் வாகனத்துறைக்கு பரிந்துரைத்துள்ளனர். தவறு செய்ய முயன்ற தந்தையை போலீசாரிடம் போட்டுக் கொடுத்த 6 வயது சிறுவனின் தமாஷான செயல் இணையத்தில் வைரலாகியுள்ளது.
ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் அனந்தசாகரம் பகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாத வாகனங்களை கண்டறிந்து அபராதம் விதிக்கும் வகையில் காவல்துறையினர் வீடு வீடாக தீவிர தணிக்கையில் ஈடுபட்டனர். போலீசார் சோதனைக்கு வருவதைக் கண்ட சுரேஷ் என்பவர் முறையான ஆவணங்கள் இல்லாத தனது பைக்கை அக்கம் பக்கத்தினர் அறியாதவாறு பக்கத்து தெருவில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைத்துள்ளார். தந்தையின் இந்த செயலை கவனித்த அவரது 6 வயது மகன் மகேந்திரா நேராக போலீசாரிடம் சென்று, என் அப்பா பைக்கை வேறொரு வீட்டில் மறைத்து வைத்திருக்கிறார், வாங்க நான் வழிகாட்டுகிறேன் என அழைத்துச் சென்று காட்டியுள்ளார். இதனையடுத்து அந்த வாகனத்தின் ஆவணங்களை சரிபார்த்த போது புகை கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாதது தெரியவந்தது. இதனால் அபராதம் விதித்த காவல்துறையினர் சிறுவனின் துணிச்சலான நேர்மையை பாராட்டிச் சென்றனர். தெலுங்கானாவில் ஆடம்பர சொகுசு கார் மோதி இளம்பெண் உயிரிழந்தது தொடர்பாக ஜனசேனா கட்சி எம்பியின் மகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐதராபாத்தில் உள்ள மாதாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான பாரதி முகி என்பவர் அங்குள்ள வணிக வளாகத்தில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 16ஆம் தேதி தனது தோழியுடன் வெளியே சென்றார். அப்பொழுது சாலையை கடக்க முயன்ற பொழுது அவ்வழியாக மின்னல் வேகத்தில் வந்த ஆஸ்டன் மார்டின் வகை கார் மோதியதில் பாரதி முகி படுகாயமடைந்து உயிரிழந்தார். இது தொடர்பாக மாதாப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விபத்தை ஏற்படுத்திய காரை ஓட்டி வந்தவர் 21 வயதான சஞ்சுஷ் என்பது தெரியவந்துள்ளது. இவர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் லிங்கமநேனியின் மகன் ஆவார். விபத்தை தொடர்ந்து எம்பியின் மகன் அன்றைய தினமே விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கார் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளது. ஆனால் சம்பவத்தின் பொழுது அவர் மதுபோதையில் கார் ஓட்டவில்லை என்பது உறுதியானதும் காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 5 நாட்களுக்கு பின் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.